அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 5:6 வாசிங்க பார்க்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை கண்டார். இவன் 38 வருஷம் அவன் படுத்த படுக்கையாய் சப்பானியாய் கிடந்தான். கேட்பாரற்று கிடந்தவனை கண்டது மாத்திரமல்ல, அவனை விசாரித்தார். பாருங்க, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? இயேசு அவனை தேடி போனார். அவன் இயேசுவை தேடி அல்ல, கேட்பாரற்று முடியாமல் கிடந்த அவனை இயேசு தேடி போனார். பாருங்க, சில நேரங்களில் நமது ஆண்டவர் இயேசு முடிந்தவர்களை தன்னிடத்தில் அடைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். முடியாதவர்களை அவரே தேடி போவார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்கள் வெளியே தலைகாட்ட முடியாமல் இருக்கலாம், எங்கே உதவி கேட்க முடியாமல் இருக்கலாம், எதையும் செய்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் முழு பலத்தோடு இருந்து எதையும் செய்ய சாதிக்கக்கூடிய பலன் இருந்து இன்றைக்கு பலன் இழந்து வயது முதிர்ந்து அல்லது ஓய்வு பெற்று எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை தேடி வருகிறவர் இயேசு என்கிற நற்செய்தி கர்த்தர் மூலம் சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை உங்களை தேடி இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை தொட்டு குணமாக்குகிறவர் இயேசு. முதல் படி இப்பொழுதும் இயேசு தான். ஆண்டவர் தான் முதல் படி வைக்கிறார். பாருங்க, இவனை தேடி ஆண்டவர் ஏன் போனார்னு கேட்டீங்கன்னா, 38 வருஷம் வியாதியஸ்தங்கவன். அப்போ 1 வருஷம் 2 வருஷம் படுத்து விட்டாலும் நம்மால முடியல, போதும்னு ஆயிருது. ஆனா 38 வருஷம் வியாதியஸ்தன். அவன் பாடுகள், வேதனைகள், வியாகுலங்கள், ஏக்கம் எவ்வளவா இருந்திருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கையற்று உதவியற்று ஆக தனித்தவனாய் கிடந்த பாவியாகி அந்த மனுஷனை தேடி சென்று விசாரிக்கிறார். பாருங்க, அவன் வேதனைகள் அறிந்தவர் இயேசு. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்ட உங்களுடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும், பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும், வியாகுலங்கள் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனை தேடி வந்தது போல உங்களை தேடி வந்திருக்கிறா, உங்கள் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறா, தனிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறா. பயப்படாதிருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.